ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி காமிக்கிறேன். பப்பாளி பூ வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடான உடனே அதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுடுங்க. இந்த பப்பாளி ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். உடல் எடையை அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஏ, சி, இ, ஃபோலேட் இருக்குது. டைஜஷனுக்கு இது ரொம்ப நல்லது. பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நிறைய நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கிடைக்கும்போது கட்டாயம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, இது ரெண்டுத்தையும் நான் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கின உடனே நான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போடுறேன். அதாவது உருளைக்கிழங்கு. பப்பாயா ஃப்ளவர்ஸ் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதை தனியாக சாப்பிட முடியாது. அதனால் உருளைக்கிழங்கு போட்டுட்டா இந்த 2 டேஸ்ட்டும் மர்ஜ் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நீல வாக்கில் கட் பண்ண பொட்டேட்டோ பீசஸை உள்ளே போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது பப்பாளி பூவை உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், பப்பாளி பூ நல்லா க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. இது மல்லிப்பூ மொட்டு மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன ஃப்ளவர்ஸாக இருந்தால் அப்படியே உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கின உடனே இதில் நான் கொஞ்சம் உப்பு, ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன். காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கும் பப்பாளி பூவும் நல்லா வெந்த பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஒரு பொரியல் மாதிரி அது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். சூடாக சாதம் வடித்து அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது நம்ம ஏதாவது குழம்பு வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் பப்பாளி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும்போது இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.